நம்மால் முடியும். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 39 கிராம ஊராட்சி மன்றங்களை கொண்டுள்ள திருமருகல் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட திருப்புகலூர் ஒரு 4 கிலோமீட்டர் சாலையின் இருபுறமும் நாங்கள் அமைக்கக்கூடியது மூலிகை சாலை. அது என்ன மூலிகை சாலை அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்றன்னு சொல்லுவாங்க. முன்னெல்லாம் கிராமங்களில் ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டாலோ அல்லது ஒரு நோய்வாய்ப்பட்டாலோ அவங்களுக்கான மருத்துவ உதவி என்பது எட்டாக்கனியாக இருந்தது. ஏன்னா நகர்ப்புறத்துக்கும் கிராமத்துக்கும் ரொம்ப தூரமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எதெல்லாம் செடி கொடி கிடைக்குதோ, எதெல்லாம் வேரோ, எதெல்லாம் இலையோ, எதெல்லாம் பழமோ, எதெல்லாம் காயோ, எதெல்லாம் சாரோ அதெல்லாம் தன்னுடைய நோய்க்கு ஏற்ற மருந்தாக பயன்படுத்துவாங்க. பெரிய நங்கை இலை அது சில பேருக்கு சுகரு காலெல்லாம் பொத்துக்கிட்டு வந்துடுது. அது இருக்கக்குள்ளேயே இதை கொஞ்சம் போட்டு பயன்படுத்தினோம்னா அந்த சுகர் நமக்கு மித்தாது. உழைப்பாளியெல்லாம் இதுமாரி மருந்தெல்லாம் சாப்பிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்முடைய பாரம்பரிய வாழ்க்கை முறையில் இருந்த நாட்டு வைத்திய முறைகளை மீண்டும் மூலிகை பயன்பாட்டை மக்களிடையே கொண்டு சேர்க்கும் முயற்சியாகவும் கிராம சாலைகளை சுத்தப்படுத்தி சாலை ஓரங்களில் மக்களுக்கு பயன்படும் மூலிகை தாவரங்களை நடும் களப்பணியையும் புதிய தலைமுறை அறக்கட்டளை நம்மால் முடியும் குழு, வனம் தன்னார்வ அமைப்பு, குளோபல் கலை அறிவியல் கல்லூரி மற்றும் திருப்புகலூர் ஊராட்சி மக்களோடு இணைந்து மூலிகை சாலை அமைக்கும் பணியாக நடைபெற்றது. இதில் நம்ம ஒரு 3 வகையான தாவரங்களை மூலிகையில் நம்ம தேர்வு பண்ணி இப்போ நட இருக்கிறோம். ஒன்று கொடி வகையாக போகிறது. உதாரணத்துக்கு அந்த சங்குப்பூ, அதே மாதிரி பிரண்டை, இது எல்லாமே கொடியாக படர்ற செடிகள். இதை நம்ம வேலி ஓரங்களில் நடவு பண்ணுறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். புதர் செடியாக வளருது. நொச்சி, எருக்கு இதெல்லாம் கொஞ்சம் புதராக வளரும். இந்த செடிகளை கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்கிற இடங்களில் நம்ம திட்டமிட்டிருக்கிறோம். மீதி எல்லாமே நம்ம துளசி, ஓமவல்லி, ஆடு கடிக்காத செடிகளை பார்க்குறப்போ நித்திய கல்யாணி, ஆடாதோடா இதெல்லாம் புதர் செடி மாதிரி வளரும். நம்ம 3 வகையாக தேர்வு பண்ணி இதில் நம்ம நடவு பண்ணோம். எங்களோட சேர்ந்து பொதுமக்கள் இந்த எம்ஜிஆர் திட்டத்தில் உள்ள மக்கள்லாம் சேர்ந்து செயல்படுத்துகிறாங்க. இந்த 2 பக்கமும் மூலிகை சாலை இருக்கும்போது நம்ம காற்று சுவாசிக்கும் போது ஒரு நடந்து போகிறப்ப அந்த சுவாசங்கிறது ஒரு எனர்ஜிக்காக இருக்கும். நிச்சயமாக அதை உணரும் போது தான் தெரியும். மூச்சு காற்று முக்கிய அவசியம். அந்த காற்றை சுத்தம் பண்ணி கொடுக்குறதுல ஒரு சிறு பணியாக நாங்கள் அதை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை ஒரு மூலிகை நிறைந்த ஒரு உலகமாக நம்ம மாற்றுறதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இன்றைக்கி மூலிகை சாலை. நம்ம சித்தா ஆயுர்வேதத்தோட கோட்பாடு பார்த்திங்கன்னா, இயற்கையாக எப்படி மனிதரோட பசிக்கு தாவரங்கள் படைக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி உண்டாகிற நோய்க்கும் தாவரங்கள் மருந்துகளாக படைக்கப்பட்டிருக்குங்க. இப்போது மாடுகள்லையோ இல்லை ஆடுகள்லையோ நிறைய பிரச்சனைகள் வருது. இப்போது எல்லாத்துக்கும் எடுத்தோன்னா நம்ம ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் இல்லை அலோபதி மெடிசன் போகணும் அப்படின்னு இல்லாமல் இயற்கையாக சில மூலிகை மருந்துகள் இருக்குது. இப்போ சோற்று கற்றாழை, கருவேப்பிலை, முருங்கை இலை இந்த மாதிரி இயற்கையாக உள்ளதை பயன்படுத்தி மாடுகளில் சினை பிடிக்கிற பிரச்சனையெல்லாம் தடுக்கலாம். வௌவாலடி முதல் அரசூர் வரை 2 கிலோமீட்டருக்கு சாலை ஓரங்களில் மூலிகை செடிகளை நடும் பணி நடைபெற்றது. கிராம மக்களும் மகிழ்ச்சியுடன் களப்பணியில் கலந்து கொண்டு மூலிகை செடிகளை பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். குறிப்பாக பார்த்திங்கன்னா பிரண்டை ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. இது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம உள்வாங்கினோம்னா அதை உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு உடலில் உள்ள கழிவுகள்லாம் வெளியேற்றிடும். கீழாநெல்லி நமக்கு கிடைக்காது, அதேமாதிரி துளசி கிடைக்காது. இதெல்லாம் நம்ம தேடிக்கிட்டு காட்டு செடிகளாம் அலையணும். இப்போ அது எல்லாமே நம்ம ஊராட்சியிலே உருவாக்குறாங்க, திருப்பூர் ஊராட்சியில் உருவாக்குறாங்க. இப்போ அது நல்ல பயன்பாடாக இருக்கும்னு நினைக்கிறோம். இப்போது இது பண்ணுறனால ஓகே, இது நானே சொல்லுவேன், இந்த இடத்துல இருக்குங்க, நீங்கள் போயிட்டு அதை எடுத்து இந்த மாடுக்கு யூஸ் பண்ணுங்கள், இந்த ஆடுக்கு யூஸ் பண்ணுங்கள், நான் எங்கள் மேடம் போய் தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நானே சொல்வேன், இந்த இடத்துல இருக்குது, நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து வர ஜெனரேஷன், இப்போ இருக்கிற ஜெனரேஷன் அந்த மூலிகையை பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அதுக்கு எங்கே அந்த மூலிகை கிடைக்குங்கிற விஷயத்தை அவங்களுக்கு சொல்லணும். அதை அவங்க வளர்க்குற ஆர்வத்தை தூண்டணும். அந்த விஷயம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நம்ம இது ஒரு பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும். ஒரு கிராமத்தில் இது மாதிரி மாணவர்களை, கல்லூரி மாணவர்களை, பள்ளி மாணவர்களை கூட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு மூலிகை நடுறப்போ அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியோட இதோட தேவையும் முக்கியத்துவம் அறிஞ்சுக்குவாங்கிற அடிப்படையில் நம்ம இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மக்களாகிய அனைவருமே நீங்கள் இந்த சாலையை பாதுகாக்கணும், செடியும் பாதுகாக்கணும். யாரும் தூக்கி போட்டக்கூடாது, பிடுங்கி போட்டக்கூடாது. சாலை ஓரங்களில் மக்களுக்கு பயன்படும் மூலிகை தாவரங்களை நடும் களப்பணியை தொடர்ந்து செய்வோம்.